அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 19/8/2024 திங்கட்கிழமை. இன்று பௌர்ணமி விரத நாள். இன்று ஆவணி அவிட்டம் நாள். இன்று பௌர்ணமி ஆகையால் கிரிவலம் செல்வதற்கு அற்புதமான நாள். இந்த அற்புதமான நாளிலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் அம்பாள் ஸ்ரீ காமாட்சி அம்மனின் அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் 3ஆம் நாள். இன்று அதிகாலை 3:06 வரை சதுர்த்தசி திதி உள்ளது. இன்று முழு நாளும் பௌர்ணமி திதி உள்ளது. இன்று காலை 9:08 வரை திருவோண நட்சத்திரம் உள்ளது. இன்று திருவோண விரத நாளும் ஆகும். அதன் பின்னர் அவிட்ட நட்சத்திரம் உள்ளது. இன்று காலை 9:08 வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகம் உள்ள நாள். இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரையும், குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் 3 வரையும், யமகண்டம் பகல் 10:30 முதல் 12 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, வரவுகள் வருகின்ற நாள். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பாக்கி அல்லது பெண்டிங் பேமெண்ட்ஸ் எல்லாம் பணமெல்லாம் வந்து சேரும். மாலை நேரத்தின் பின்னர் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவாக காணப்படும். பிரச்சனையை பேசி தீர்த்துக்கோங்க. இன்று வீடு, இடம், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதில் இருந்த பிரச்சனைகள், தடைகள் விலகும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரியான லைஃப் பார்ட்னர் கிடைப்பார்கள். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி, மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். ஆன்மீகவாதிகளுக்கு அற்புதமான நாள். விளையாட்டுத்துறை வீரர்கள் பயணங்களின் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 1. சந்திரன் பகவானை உச்சமாக கொண்ட ரிஷப ராசி அன்பர்களே, கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்கு கோபம் பட்டிங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்காது. சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டும். இராணுவம், காவல்துறை, ஏர்ஃபோர்ஸ், நேவி, தீயணைப்புத்துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு அற்புதமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. காதலர்களுக்கிடையே இருந்த பிரச்சனைகள் குறையும். வேறு மொழி பேசும் மக்களால் நன்மைகள் கிடைக்கும் நாள். பிள்ளைகளால் பெற்றோர் சந்தோஷம் அடையும் நாள். பிள்ளைகளுடைய சின்ன சின்ன ஆசைகளை பூர்த்தி செய்வீர்கள். இன்று வெளியூர், வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 2. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, கவலைகளை மறக்க வேண்டிய நாள். தேவையில்லாத விஷயங்களுக்காக கவலைப்படுறதில் அர்த்தமில்லை. உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய நாள். சில குறைபாடுகள் வர வாய்ப்புண்டு. செலவுகள் காத்திருக்கின்றன. சகோதர வழியிலே சில நன்மைகள் கிடைக்கும். வெளிநாட்டிலே கம்பெனி விட்டு வேறு கம்பெனி மாற நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம்.
புது தொழில் தொடங்க நினைப்பவர்களும் அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்கள் சுயஜாதகத்திலே அனுகூலமான தசாபுத்தி மற்றும் கோச்சார ரீதியாக முக்கியமான கிரகங்கள் அனுகூலமாக இருந்தால் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். மருத்துவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 3. கடகராசி அன்பர்களே, மகிழ்ச்சியான நாள், நல்ல செய்திகள் உண்டு. குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதனால் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். வாகனத்தை மாற்ற நினைப்பவர்கள் அல்லது புது வாகனம் வாங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே நீங்கள் ஈடுபடலாம். சலூன், பியூட்டி பார்லர், ஜிம் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ப்ரொஃபஸராக இருப்பவர்கள், லெக்சரராக இருப்பவர்களுக்கெல்லாம் ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாலை நேரத்தின் பின்னர் வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 4. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்மம் ராசி என்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நீண்ட நாளாக செய்யணும் அப்படின்னு நினச்ச பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வீடு, இடம், ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் போன்ற விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும், பிரச்சனைகள் குறையும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாத தம்பதிகளுக்கு இப்போ நல்ல செய்திகள் வருவதற்கான வாய்ப்புள்ள நாள். ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சமூக சேவையாளர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவம் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. புதன் பகவானை ராசி அதிபதியாகவும் உச்சக்கிரகமாகவும் கொண்ட கன்னி ராசி என்பர்களை, உயர்வான நாள், நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான நாள். வாழ்க்கை துணைக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் பண்ணுவீங்க. காதலர்களுக்கு அமோகமான நாள். ஆன்லைன் பிஸ்னஸ் செய்பவர்கள், ஆன்லைன் கிளாஸ் எடுப்பவர்கள், டியூஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம், கோச்சிங் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள், நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். கலைத்துறையினருக்கு சில வாய்ப்புகள் வரும். பிளேபேக் சிங்கராக இருப்பவர்கள், மியூசிஷியனாக இருப்பவர்கள், டெக்னீஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருக்க வேண்டிய நாள். மிதமான வேகத்தில் செல்வது நல்லது. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன், அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. துலாம் ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள், நல்ல செய்திகள் உண்டு. நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கெல்லாம் நல்ல பலன் கிடைக்கும். வெளிநாட்டிலே பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேரும். அதே போல் ஹோல்சேல் வியாபாரம் செய்பவர்கள், எஃப்எம்சிஜி சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். ஃப்ரான்ச்சைசி பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போவது நல்லது. தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இதேபோல் இன்று மதிய நேரத்தின் பின்னர் வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும். பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும். அதேபோல் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அற்புதமான நாள், புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. விருச்சிக ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளிலே கவனம் தேவை. நண்பர்களுடன் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு.
சகோதர வழியிலும் சில பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புண்டு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு சிலருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கும் நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார்கள். காதலர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது எச்சரிக்கை தேவை. ஏர்போர்ட், ஹார்பர் மற்றும் ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு நன்மைகள் நடக்கும் நாள். கணவன் மனைவி இடையே இருந்த சில பிரச்சனைகள் குறையும். நம்பிக்கை மாலை நேரத்தின் பின்னர் வளரும். பிள்ளைகளால் இருந்த தொல்லைகள் குறையும். தாய் வழி உறவுகளால் நன்மைகள் கிடைக்கும் நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பெருமாள் மகாவிஷ்ணு வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9. தனுசு ராசி அன்பர்களே, தடைகளை தாண்டி முன்னேற வேண்டிய நாள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு சில தடைகள் தாமதங்கள் எல்லாம் வரும். அதையும் தாண்டி முன்னேற வேண்டும். விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தருகின்ற நாள். அரசியல் துறை சார்ந்தவர்கள், அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கெல்லாம் விரய செலவுகள் உண்டு. திடீர் செலவாக வரும். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ரிசர்ச் சம்பந்தப்பட்ட படிப்பு படிக்கும் மாணவர்களுக்கு அற்புதமான நாள். அதே போல் வெளிநாட்டிலே சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கும் நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் நீலம், அதிர்ஷ்டமான எண் 9. மகர ராசி அன்பர்களே, நினைத்ததை சாதிக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. சில விஷயங்களில் உங்களுக்கு தைரியம் வந்து போகும். சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். பரம்பரை சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு நல்ல முடிவை கொடுக்கும். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு திடீர் போட்டிகள் வரும். புது முதலீடுகள், இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்கள், grocery ஸ்டோர், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9. கும்பராசி என்பர்களே, வெற்றிகளை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. சட்டத்துறையில் இருப்பவர்கள், வக்கீல்களாக இருப்பவர்கள், சட்டத்துறை மாணவர்கள், லா ஸ்டூடெண்ட்ஸ், அவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். 7.5 சனி காலமாக இருப்பதனால் பணம் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தாய் தந்தையரின் ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நடைபாதை வியாபாரம் செய்பவர்கள், பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். காதலர்களுக்கிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, அதிர்ஷ்டமான எண் 4. சுக்கிர பகவானை உச்சமாக கொண்ட மீனம் ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். சில விஷயங்களில் நீங்கள் கராராக இருக்கக்கூடாது. கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வரும், பேசி தீர்த்துக்குங்க. அலுவலகத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். லாங்குவேஜ் ட்ரெயினராக இருப்பவர்கள், கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக, ப்ரொஃபஸராக, லெக்சரராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று ஷேர் மார்க்கெட் மற்றும் ட்ரேடிங்கில் இருப்பவர்கள் கொஞ்சம் கவனமாக இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தில் இருக்க வேண்டும். இதே போல் புது கடன் வாங்குவதையோ, கடனுக்காக கடன் வாங்குவதையோ தவிர்க்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு
ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகளையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைய காளி அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.